பிரியமான சகோதரங்களே, இந்த வேளையிலே நாங்கள் ஒரு அருட்சகோதரர்களாக இணைந்து ஒரு சிறப்பான வழிபாட்டை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். ஏன் நான் இந்த வழிபாடு சிறப்பாக இருக்க போகிறது என்று சொல்கிறேன் என்றால், இது இவ்வளவு நேரம் நடந்த மறைக்கோட்ட வழிபாடுகளை போன்றது அல்ல. மாறாக இது மறை மாவட்டங்கள் இணைந்து மறைமாவட்ட அருட்சகோதரர்களாக யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை, இன்னும் பல துறவர சபைகள் அருட்சகோதரர்களாக இணைந்து நாங்கள் இந்த வழிபாட்டை நிகழ்த்த இருக்கின்றோம். ஆகவே இது சிறப்பான ஒரு வழிபாடு. அனைவரும் எழுந்து நிற்போம். உற்சாகத்தோடு எழுந்து நின்று இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். இயலுமானவர்கள் எழுந்து நில்லுங்கள். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஆளுகை செய்கின்ற பரிசுத்தரே, இந்த அதிகாலை பொழுதிலே நாங்கள் எல்லோரும் உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் ஏங்கி நிற்கின்றோம். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த நேரத்திலே எமது வாழ்வில் இறைவனின் திட்டத்தை வெளிப்படுத்தி நிற்பவர் தூய ஆவியானவர் என்பதனை மரியன்னையின் வாழ்வு எமக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது என்ற கருப்பொருளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இப்பொழுது அதிகாலை 2 மணி. இது ஓர் அமைதியான அற்புதங்களின் நேரம், அதிசயங்களின் நேரம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 35 வாசிக்கிறோம். இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இந்த நேரம் ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம். இருள் மறைந்து அருளொளி பிறக்கின்ற நேரம். வாழ்க்கையிலே பயத்தோடும் கவலைகளோடும் மனம் சோர்ந்து இருளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு இது ஒரு பாக்கியமான நேரம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் தூய ஆவியானவரிடம் ஒப்புக் கொடுங்கள். தூங்குகின்ற அனைவரும் எழுந்திருங்கள். புதிய விடியலை காண விரும்புபவர்கள் எழுந்திருங்கள். வாழ்விலே இருளை போக்க ஆசைப்படுகிறவர்கள் எழுந்திருங்கள். எழுந்து உற்சாகத்தோடு மன்றாடுங்கள். தூய ஆவியானவர் என்னையும் உங்களையும் ஆளுகை செய்ய விரும்புகின்றார். அன்னை மரியாளுடைய பிறப்பு முதல் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முதல் தூய ஆவியானவர் அவளுடைய மண்ணக வாழ்வோடு கூட இருந்தார். அன்னை மரியாள் ஆவியானவரினாலே வழிநடத்தப்பட்டாள். அன்னை மரியாள் ஆவியானவரினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அன்னை மரியாளோடு சேர்ந்து சீடர்களோடு சேர்ந்து தூய ஆவியானவரை எம் உள்ளங்களிலே வரவேற்போம். பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். அனைவரும் கைகளை மேலே உயர்த்துவோம். நான் சொல்லுவதை இயலுமானவர்கள் மீண்டும் சொல்லுங்கள். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என் துணையாளரே, என் துணையாளரே, என் இதயத்திலே உமக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்துள்ளேன். உமக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்துள்ளேன். உம் ஆலயமாகிய என்னில் வந்து குடிகொள்ளும் அப்பா, குடிகொள்ளும் அப்பா. எனக்குள் இருக்கின்ற அனைத்து தீய சிந்தனைகளையும், எனக்குள் இருக்கின்ற அனைத்து தீய சிந்தனைகளையும் பாவங்களையும் அகற்றும். புதிய மனிதனாக வாழ எனக்கு புத்துயிர் தாரும். உமது ஒளியிலே நான் என்றும் வழிநடத்தப்படுவேனாக. ஆமேன், ஆமேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம்.
முடியுமானவர்கள் எழுந்து நிற்க, ஆவியானவரை துதித்து அவருடைய வல்லமை நிறைந்த இந்த தருணத்திலே அவருடைய திருநாமத்தினை போற்றுவதற்காக ஒரே குழுமமாக இங்கு கூடியுள்ளோம். ஒரே குரலாய் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் ஆவியானவரை போற்றுவோம். தந்தையினின்றும் மகனினின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியை விசுவசிக்கின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தூய ஆவியே, எம் உள்ளத்தில் இறங்கி உமது அன்பினாலும் அமைதியினாலும் எம்மை நிரப்பும். எம் வாழ்வு முழுவதும் உம் அபிஷேகத்தால் நிரப்பப்படட்டும். பரிசுத்த ஆவியே, எம் உள்ளத்தின் இனிய ஆறுதலரை, உமது சந்நிதி எம் வாழ்வின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனின் தூய ஆவியே, இருள் நிறைந்த எம் பாதை ஒளியால் நிரப்புகிறீரே. உமக்கே மகிமை, ஆராதனை, நமஸ்காரம். எங்கு கூடியுள்ள எம் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையால் நிரப்பியருளும். எம்முடைய முழு உள்ளத்துடனும் ஆன்மாவுடனும் நாம் உம்மை ஆராதிக்க அருள் தாரும். போலிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, உன்னாவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, உன்னாவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆவியின் பிளவுற்று அக்கினி நாவுகளாய் இறங்கிய ஆத்துமாவை புதுப்பிக்கும் ஆண்டவரின் நாவியே, உம்மை போற்றுகின்றோம். பலவீனத்தின் பலமாகவும் துக்கத்தில் ஆறுதலாகவும் இருப்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். எம் வாழ்வின் வழிகாட்டி, ஞானத்தின் ஊற்று, உண்மையின் ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தால் எம் வாழ்வை மாற்றும் தூய ஆவியே, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உம்முடைய அன்பு எம் உள்ளத்தில் முடிவில்லாத அமைதியின் ஊற்றாக ஓடுகின்றது. இதயத்தில் குடிக்கொண்டு எம் இயேசு ஆண்டவரை கண்டிட அருள் கூர்ந்தருளும். 1 கொரிந்தியர் 12:3 கூறுகின்றது, தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவரால் அன்றி இயேசுவே என் ஆண்டவர் என்றவராலும் சொல்ல முடியாது என்று. தூய ஆவியானவரே, விடியற்காலையின் தென்றலாய் எம் ஆத்துமாவை வருடும். அதனால் நாம் எம் ஆண்டவர் இயேசுவினுள் புத்துயிர் பெற்று மகிமை நிறைந்த உம்முடைய திருநாமத்தை ஒரே மனதினராய் அறிக்கையிட, ஒரே மனதினராய் புகழ்ந்து பாடிட அருள் கூர்ந்தருளும். எம் கண்ணீரை சுபமாக மாற்றி எம் உடைந்த இதயத்தை உம்முடைய கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்பி உம்முடைய அருளால் இணைக்கு ஆறுதலாளரே அருள் கூர்ந்தருளும். உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இருள் சூழ்ந்த பொழுதிலும் எம் பாதைக்கு விண்ணொளியாக ஜொலிப்பவரே, எம் உள்ளத்தின் அமைதியான இசையே, வாழ்வின் தெய்வீக மூச்சே, தூய ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ரோமையர் 8:14 கூறுகின்றது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள் என்று. பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய மக்களை பரிவு கொண்டு நோக்கி அருளும். திருப்பாடல் 51 தாவீது கூறுகின்றார்,
ஆண்டவரே, உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று நாம் அனைவரும் ஒரே குரலாய் மன்றாடுவோம். தந்தையே, உம்முடைய ஆவியை எம்மிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஊனியல்புக்குரிய காரியங்களை எம்மிடமிருந்து அகற்றிவிடும். ஆவிக்குள்ளே நிறைய பெற்றவர்களாக, ஆவியானவருடைய வல்லமை எமக்குள்ளே நிறைந்தவர்களாக எம்முடைய வாழ்க்கை உமக்குள் நிலைத்திட ஜெபித்திடுவோம். ஆவியானவரே, நாமும் அதே குரலாய் செபிக்கின்றோம். எம்மையும் உம்முடைய ஆவியால் நிரப்பி அருளும். அனைவரும் தூய ஆவியானவரை தொடர்ச்சியாக துதித்து ஆராதித்தவர்களாக இப்பாடலில் பங்கேற்போம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து எம்மை ஆளுகை செய்யும். வாரும் உம்முடைய அன்பு கடலை விட ஆழமானது, வானத்தை விட உயரமானது. எம்முடைய இதயத்தில் உண்மை அருள் உம்முடைய கனிகளாலும் நிரப்பி அருளும். என்னை கடுகு போல் விசுவாசத்திலும் இறை அன்பிலும் உயர பறக்க செய்கின்றவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமை சுதிக்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம். திருத்தூதர் பணி 4:13 கூறுகின்றது, பேதுருவும் யோவானும் இறை வார்த்தையை அறிவித்த விதத்தை கண்டு தலைமை சங்கத்தர் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அதே ஆவியை இன்று மேல் அபிஷேகம் செய்தரிடம் உம்முடைய ஆவியின் வல்லமையால் கூடிய ஒவ்வொருவரையும் நிறைத்து ஒவ்வொருவரையும் ஆளுகைக்குள் உட்படுத்தியருளும் ஆவியானவரே. திருத்தூதர் பணிகள் 5:41 கூறப்படுகின்றது, தூய ஆவியாரை பெற்றிருந்த சீடர்கள் இயேசுவின் பெயரை முன்னிட்டு துன்புற்றாலும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று. நமது வாழ்விலும் இறை மகிழ்ச்சிக்கு எதிராக இருக்கும் அனைத்து நிலைகளையும் ஆவியானவர் மாற்றி விடுவார் என்பதை நம்புவோம். அவர் அபிஷேகம் செய்வார் என நம்புவோம். தூய ஆவியாரின் வருகை சீடர்களுக்கு புது வல்லமையை கொடுத்தது போல திருத்தூதர் பணிகள் 1:8 கூறுகின்றது, தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று கடவுளுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. எனவே தூய ஆவியானவரே, ஞானமாய் எம் செயல்களில் அன்பாய் மற்றும் எம் வாழ்வின் ஒளியாக இருக்கின்றேன். எனவே ஆவியானவரே, உமை நாம் ஒரே மனதாய் போற்றுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம். வறண்ட நிலத்தில் மழை பெய்வது போல் எம் இதயத்தின் உயிர் உம்முடைய தண்ணீரால் ஊற்றெடுத்து உம்மை என்றென்றும் புகழ்ந்து பாடுவதாக. புனித பவுல் தீத்துவுக்கு எழுதிய மடலிலே அதிகாரம் 3:5 கூறுகின்றார், உலர்ந்த எலும்புகள் என்று உரு பெற்று எழுந்தது போல எம்முடைய வாழ்வும் உம்முடைய அபிஷேகத்தினால் உரு பெற்று என்றென்றும் உமக்குரிய பிள்ளைகளாக வாழ பண்ணி அருளும். தூய ஆவியே, நாம் உம்மை அன்பு செய்கின்றோம், எம்மை ஆட்கொள்ளும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளே, நமது வாழ்வில் இறைவனின் திட்டத்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துபவர் தூய ஆவியார் என்பதை மரியன்னையின் வாழ்வு நமக்கு
சிறப்பாக காண்பிக்கின்றது என்பதனூடாக இந்த இரவுகளிலே உங்களோடு சேர்ந்து சிந்திக்க உங்களை நான் அழைத்து நிற்கின்றேன். தனிமையில் எனக்கு துணையாய் வந்தீரே, அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே, தாகத்தால் தரித்தோராய் என் ஜெஸ்ஸப்பா எனக்கு ஜீவ தண்ணீர் தந்தீரே. நாம் அன்னை மரியாளோடு சேர்ந்து தூய ஆவியானவரை புகழ இந்த நேரத்தை செலவழிப்போம். திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 1:14 இவ்வாறு சொல்கின்றது: இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களும் ஒரே மனத்தோடு செபத்தில் நிலைத்திருந்தார்கள். அந்த கூட்டத்தின் மேல் தூய ஆவியானவர் இறங்கினார். நாமும் இப்போது அதே மேல் வீட்டு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அழைத்து நிற்கின்றேன். அந்த மேல் வீட்டு அனுபவம் அன்னை மரியாளுக்கு அங்கிருந்தவர்களுக்கு எவ்வாறு தூய ஆவியானவரால் அர்ச்சிக்கப்பட்டார்களோ, தூய ஆவியானால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ, அவ்வாறான ஒரு ஆட்கொள்கைக்குள் உங்களையும் என்னையும் சிந்திக்க தியானிக்க இந்த நேரத்தை செலவழிப்போம். அந்த மேல் வீடு அனுபவம் எங்களுடைய உள்ளத்தின் மேல் வீடாக தூய ஆவியானவர் தங்கும் உள்ளமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வோம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மரியாள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவுடனே என்ன செய்தார்? புகழ்ந்து பாடினாள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 46 தொடக்கம் 56 பார்க்கின்றோம். ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. அன்னை மரியாள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிய பாடலாக இது எமக்கு கொடுக்கப்படுகின்றது. லூக்கா நற்செய்தியிலே 2 விஷயங்கள் நாங்கள் அன்னை மரியாள் எவ்வாறு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டாள் என்பதனை சிந்திக்க உங்களோடு அழைத்து நிற்கின்றேன். மரியாள் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்றாள். எங்களுடைய வாழ்வில் யாருக்கு நாங்கள் அழைப்புதல் கொடுக்கின்றோம்? அன்று கானாவோ திருமணத்திலே அன்னை மரியாளுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. அன்று நடந்த பிரச்சனையை அன்னை மரியாள் தீர்த்து வைத்தால் எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் யாரை நம்புகின்றோம்? வாகனங்களிலே செல்கின்ற பொழுது வாகனத்தை ஓட்டுபவரை நம்புகின்றோம். வங்கிகளுக்கு செல்கின்ற பொழுது வங்கி பொறுப்பாளர்களை நம்புகின்றோம். வைத்தியசாலையில் செல்கின்ற பொழுது வைத்தியர்களை நம்புகின்றோம். ஆனால் எத்தனை பேர் இங்கே கூடியிருக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் உண்மையிலேயே எங்களை ஆட்கொள்ளப் போகின்றாள், ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றாள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். சிந்திப்போம். உங்களுக்கு வாழ்க்கையை தந்தவர், உங்களுடைய வாழ்வில் தெளிவை தந்தவர், இறைவனின் அன்பை புரிய வைத்தவர், தீர்மானங்களை சரி செய்தவர் இந்த தூய ஆவியானவர் என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. திருப்பாடல் 134 சொல்கின்றது: இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியர் நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை ஏற்றி ஆண்டவரை போற்றுங்கள். ஆகவே எவ்வாறு சக்கேயு இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினாரோ, எவ்வாறு வான தூதரை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் அவருடைய ஆட்கொள்ளை எங்களுக்கு தேவை என்று சொல்லி இங்கே குடியிருக்கின்ற நாங்கள் அதே ஆசையோடு அதே ஆர்வத்தோடு நாங்கள் பயணிக்க இந்த தருணத்தை தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுக்குள் எங்களை உட்படுத்துவோம். யோவான் நற்செய்தி 14:14 சொல்கின்றது: என் பேரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாரும் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். ஆகவே அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கின்றவர் என்னுடைய வாழ்வில் இருக்கின்றார் என்பதனை நாங்கள் உணர்ந்து இந்த பாடலிலே நாங்கள் பின்பற்றுவோம். இந்த உலகத்திலே இந்த உலகத்தை படைத்த பொழுது தொடக்க நூல் 1:2 பார்க்கின்றோம் தூய ஆவியானவருடைய ஆட்கொள்கை. இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்ட பொழுது அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் தூய ஆவியானவருடைய ஆட்கொள்கை.
இயேசுவினுடைய பிறப்பிலே நாங்கள் பார்க்கின்றோம் இந்த தூய ஆவியானவருடைய வழிநடத்தல் ஆட்கொள்கை. திரு அவையிலே பார்க்கின்றோம் தூய ஆவியானவருடைய ஆட்கொள்கை. ஆகவே அனைவரும் எழுந்து நிற்போம், நம்பிக்கையோடு எழுந்து நிற்போம். இந்த தூய ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே மேல் மாடி வீட்டிலே அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் வானதூதர் எவ்வாறு அவர்கள் மேல் இறங்கி வந்தாரோ, இன்று நாங்கள் கூடியிருக்கிற எங்கள் மீதும் அந்த மேல் மாடி வீடினுடைய அனுபவங்களுடைய உள்ளத்திலே ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலினூடாக துதித்து போற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். எல்லோருமாக அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எல்லோருமாக தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினால் அதிசயம். அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் செங்கடலை இரண்டாக பிரித்திட்டால் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டால் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினாள் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினாள் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அன்புமிக்க இறையவர்களே, இந்த நேரத்திலே நாம் எம் வாழ்வில் இறைவனின் திட்டத்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துவர் தூய ஆவியானவர் என்பதை மரியன்னையின் வாழ்வு எமக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது என்றும் தொழிற்பொருளில் நாம் தியானிக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் இந்த அதிகாலை பொழுதிலே எவ்வாறு இருள் மறைந்து ஒளியை நோக்கி இவ்வுலகம் சுழன்று கொண்டிருக்கின்றதோ, அதேபோல் நாமும் எம் தூய ஆவியானவரின் துணையால் நாமும் ஒரு புதிய வாழ்வை நோக்கி இந்த நாளில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எம் அன்புமிக்க உறவுகளே, இந்த நேரத்திலே
எமக்கு இறைவன் ஒரு சிறப்பான நேரத்தை கொடுத்திருக்கின்றார். அது என்னென்றால், எமது கடந்த கால வாழ்வை ஒரு கணம் திருப்பி பார்ப்போம். அதில் எவ்வாறு நாம் இறைவனுக்கு எதிராக பாவங்கள் செய்திருக்கின்றோம் என்று. எமது வாழ்வில் தூய ஆவியானவர் எல்லா வேளையிலும் எமக்கு துணையாகவும் வழிநடத்தும் நல்ல வழிகாட்டியாகவும் எம் வாழ்வில் இருந்து எம்மோடு வழிநடத்தி வருகின்றார். ஆனால் நாம் எமது வாழ்வில் சில நேரங்களிலே தூய ஆவியானவரின் துணையை மறந்து எமது வாழ்வை நாம் தான்றோன்றித்தனமாக வாழ்ந்து பாவத்தில் மீண்டும் விழுந்து கிடக்கின்றோம். அன்று அன்னை மரியாவின் வாழ்வில் இறைவனின் திட்டத்தை வெளிப்படுத்திய போது அன்னை மரியா இதோ ஆண்டவரின் அடிமை என்று கீழ்ப்படிந்து இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நாம் தொடக்க நூலில் பார்க்கின்றோம், அன்று ஆதி பெற்றோரின் கீழ்ப்படியாமையினால் பாவம் இவ்வுலகில் வந்தது. அந்த பாவம் எம் மனித வாழ்வை தொடர்ந்து இன்னும் எமது வாழ்வில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே நாம் எம் உள்ளங்களை திறந்து இறைவனுக்கும் எம் அயலவருக்கும் நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தும் நேரம் இது. ஆகவே அன்புமிக்க உறவுகளே, எமது உள்ளத்தை இந்த நேரத்திலே திறந்து இறைவனுக்கும் எம் அயலவருக்கும் செய்த பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மற்றும் எமது உள்ளத்தினை திறந்து புது தூய ஆவியை பெற்று புது பிறப்பு அடைந்து நாமும் இந்த புதிய நாளில் ஒரு புதிய விடியலையும் ஒரு புதிய வாழ்வையும் எம்மில் ஆரம்பித்து எம்மை ஒரு புதிய ஒரு நோக்கத்திற்காக இறைவனின் திட்டத்தை நாம் எமது வாழ்வில் ஏற்று நாம் அதன்படி வாழ இந்த நேரத்திலே இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி அவருடன் மீண்டும் நாம் ஒரு புதிய உறவை மீண்டும் இணைத்து இறைவனின் திட்டத்திற்கு செவிசாய்ப்போம். பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைகின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைகின்றேன். அன்பானவர்களே, இந்த நேரத்திலே எம் உள்ளத்தை திறந்து நாம் எமது வாழ்வை திரும்பி பார்ப்போம். அதிலே நான் எனது சொந்த வாழ்வில் எனக்கும் இறைவனுக்கும் எதிராக நான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். அதிலே நான் இறைவனுக்கு நேரம் ஒதுக்க மறந்திருப்போம். ஞாயிறு திருப்பலிகளிலே கலந்து கொள்ள மறந்திருப்போம். எமது அன்றாட வாழ்வில் இறைவனை மறந்து எனக்கும் இறைவனுக்குமான அந்த இடைவெளியை பெரிதாக்கி அவரை மறந்து வாழ்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அயலாரின் சொத்தை நான் அபகரித்தேன். அடுத்தவர் நாமத்தை பழுதாக்கினேன். அயலானின் சொத்தை நான் எமது சொந்த ஆசைகளினால் எமது வாழ்விலே
நான் அடுத்தவருக்கு பல்வேறு வழிகளிலே துன்பத்தை கொடுத்திருக்கின்றேன். அடுத்தவரின் சொத்துக்களை அபகரித்து அவர்களுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவை என்னும் பொழுது அதை பறித்து அவர்களுடைய நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி அவர்களை எமது அயலவரை சமூகத்தில் ஒடுக்கி வாழ்ந்து அவர்களை மதிப்பிழந்த நேரத்திற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். என் பாவம் மன்னித்தருளும் மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைகின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். எனது வாழ்விலே பதவி ஆசை, பண ஆசை, போட்டி, பொறாமை, காமம், களியாட்டம், போதை பழக்கம் மற்றும் எமது உறவு நிலையிலே பல்வேறு விரிசல் என்று நாம் எமது அயலவர்களிலிருந்து விரிந்து எமது வாழ்வை தொலைத்து வாழ்ந்து எமது அயலவரை மறந்து வாழ்ந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே எமது அயலவர்களிடம் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். அவருடன் மன்னிப்பு வேண்டும் பொழுது நாம் இறைவனிடமும் மீண்டும் ஒற்றுமையுடன் வாழ எமது வாழ்வை மீண்டும் சரி செய்து அவருடன் இணைந்து கொள்வோம். வாசக பகுதிக்கு செவிமடுப்போம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 13 மற்றும் 14. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பார்த்தலமேயு, மத்தேயு, எல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவன் இயேசுவில் அன்பும் தூய ஆவியாரில் அதீத நம்பிக்கையும் கொண்ட பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரின் வருகையையும் அவரது அருட்பொழிவினையும் அவரது ஆட்கொள்கையையும் எதிர்பார்த்து இந்த திருவிழிப்பின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இங்கு காத்திருந்து செபித்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நாங்கள் செபித்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த 1 மணி நேரம் எமது சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. எமது வாழ்வில் இறைவனின் திட்டத்தை வெளிப்படுத்தி நிற்பவர் தூய ஆவியார் என்பதை அன்னை மரியாளின் வாழ்வு மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதாகும். பிரியமானவர்களே, அன்னை மரியாளின் வாழ்வு ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக அமைந்துள்ளது. ஒரு நல்ல வழிகாட்டியாக அவளது வாழ்க்கை எமக்கு அமைந்துள்ளது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளின் வாழ்வானது தூய ஆவியின் வகிபங்கு, தூய ஆவியின் பங்களிப்பு, தூய ஆவியின் வழி நடத்தல் அன்னை மரியாளின் வாழ்வில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதனை நாங்கள் 3 படிநிலைகளில் இன்று தியானிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, மனித அறிவுக்கு எட்டாத இறை திட்டத்தினை நமக்கு வெளிப்படுத்தி நிற்பவர் தூய ஆவியாரே என்பதனை நாங்கள் தற்போது தியானிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இறைவனின் திட்டம் என்பது அல்லது இறைவனின் சித்தம் என்பது பல சமயங்களில் எமது அறிவுக்கு எட்டாதது ஒன்றாக, எம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கக்கூடும். இதை போலவேதான்
லூக்கா எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 31 திருவசனத்திலே கபிரியேல் வானதூதர் கன்னி மரியாளை பார்த்து, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் என்று வாழ்த்துரைத்த போது இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி அன்னை மரியாள் கலங்கி நிற்பதை, திகைத்து நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு திகைத்து நின்ற அன்னை மரியாளுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் நற்செய்தியை வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 35 திருவசனத்திலே கபிரியேல் வானதூதர் மீண்டும் மரியாளுக்கு கூறுகிறார், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும். இந்த வார்த்தைகளின் வழியாக அன்னை மரியாளுக்கு இறை திட்டத்தினை தெளிவுபடுத்தி அன்னை மரியாளை வழி நடத்த முன் வந்தவர் தூய ஆவியாரே என்பது நமக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது படிநிலையாக இறை திட்டத்தினை ஏற்று வாழும் ஆற்றலை கொடுப்பது தூய ஆவியார் தான் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் தற்போது சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனின் திட்டத்தை தெரிந்து கொள்வது மற்றும் இறைவனின் திட்டத்தை அறிந்து புரிந்து கொள்வது மாத்திரம் கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பு அல்ல. மாறாக திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவளாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள உன்னதமான அழைப்பு என்ன என்றால், இறைவனின் திட்டத்தை அறிந்து தெரிந்து அதனை வாழ்வாக்க வேண்டும் என்பதே ஆகும். அன்பார்ந்தவர்களே, அந்த காலத்தில் யூதர்களின் சட்டத்தின்படி ஒரு கன்னி, அதாவது ஒரு பெண் திருமணத்திற்கு முன் கருவுற்றாளே ஆனால் அவளை கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும். இவ்வாறானதொரு சமூக பின்னணியில் இருந்து வந்த அன்னை மரியாள், இவ்வாறானதொரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்த அன்னை மரியாளுக்கு இறைவனின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட போது அவள் செய்வதறியாது திகைத்து நின்ற பொழுது அவளுக்கு தேற்றுதல் கூறி அவளுக்கு பக்கபலமாக இருந்து அவளுக்கு மன துணிவை கொடுப்பது தூய ஆவியார் என்பதை நாங்கள் லூக்கா எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 38 திருவசனத்திலே, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என இறைவனின் திட்டத்திற்கு தன்னை முழு மனதோடு ஒப்பு கொடுத்து ஆம் என அன்னை மரியாள் பதிலளிப்பதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை திட்டத்திற்கு ஆம் என பதிலளிப்பது மாத்திரம் எமது அழைப்பல்ல. அதே போலவே அன்னை மரியாளும் இறை திட்டத்திற்கு ஆம் என பதிலளித்து விட்டு சும்மா இருக்கவில்லை. மாறாக இறை இயேசுவை பெற்றெடுத்து அவரை பாதுகாத்து அவரை வழி நடத்தி அவரது பாடுகளில் அவரோடு கூட இருந்து இறுதியாக இயேசுவின் சிலுவை மரணம் வரை அவரோடு உடன் இருந்தார். இதற்கு முழுவதும் பக்கபலமாக இருந்து அன்னை மரியாளுக்கு மனத்திடனை கொடுத்தது தூய ஆவியார் தான். இதனை திருச்சபையின் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். நாம் 3வது படிநிலையாக சிந்திக்க அழைக்கப்படுவது யாதெனில், பெந்தகோஸ்தே அனுபவமும் திரு அவையின் தாயாக அன்னை மரியாளும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் எவ்வாறு பெந்தகோஸ்தே நாளன்று தூய ஆவியாரின் அருட்பொழிவினை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோமோ அதை போலவே சீடர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் விண்ணேற்றத்தின் பின்னர் யூதர்களுக்கு பயந்து எங்கே அவர்கள் எங்களை கொன்று விடுவார்களோ என்று பயந்து மேல் அறையில் அமைதியாக ஒன்று கூடி செபித்து கொண்டிருந்த பொழுது, தூய ஆவியாரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த பொழுது அங்கே அன்னை மரியாளும் அவர்களுக்கு ஒரு உற்று துணையாக, அவர்களுக்கு ஒரு முன்மாதிரிகையாக, அவர்களுக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து அவளும் தூய ஆவிக்காக காத்திருந்து சபிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் தூய ஆவியாரின் அருட்பொழிவினை, தூய ஆவியாரின் வழிநடத்தலை முழுவதுமாக பெற்றிருந்த போதிலும் அங்கே புதிதாக தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும், புதிதாக பிறக்க இருக்கும், புதிதாக மலர இருக்கும் திருச்சபைக்காக காத்திருந்து சபிப்பதை நாங்கள் காண்கின்றோம்.
இவ்வாறு அவள் செபிப்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் அன்னை மரியாளுக்கு இறை திட்டத்தினை வெளிப்படுத்தியது மாத்திரமல்லாமல் அவளை வழி நடத்தி இறுதியாக அன்னை மரியாளை ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக, திரு அவையின் வழிகாட்டியாக, திரு அவையின் தாயாக எமக்கு தந்து நிற்பதை நாங்கள் வெளிப்படையாக காணக்கூடியதாக உள்ளது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அன்னை மரியாளின் வாழ்வில் தூய ஆவியாரின் ஆட்கொள்கை, வழி நடத்தல், இறை திட்டத்தினை வெளிப்படுத்துதல், இறை திட்டத்திற்கு ஏற்ற வகையில் அவளை வழிநடத்தி இறுதியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக தந்து நிற்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக திருவிவிலியத்திலே படிக்கின்றோம். இதே போலவேதான் அன்பில் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரது வாழ்விலும் பல சந்தர்ப்பங்களிலும் பல சூழ்நிலைகளிலும் பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுதும், நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போகின்ற பொழுதும், ஆண்டவரே எனக்கு ஏன் இத்தனை சோதனை, ஆண்டவரே எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள், எனக்கு நீர் கொடுக்கும் அழைப்பு தான் என்ன, எனக்கு நீர் வைத்திருக்கும் திட்டம் தான் என்ன, உமது சித்தம் என்ன என்பதை நீர் வெளிப்படுத்தும் என நாங்கள் பல நேரங்களில் புலம்பி இருக்கக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் புனித பவுல் அடிகளார் உரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனத்திலே கூறுவது போல, எமது வலுவற்ற நிலையில் எமக்கு துணை நிற்பது தூய ஆவியாரே. எவ்வாறு நாம் செபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறியாது நிற்கின்ற பொழுது, சொல்வடிவம் பெறாத எமது பெருமூச்சுகளின் வாயிலாக எமக்காக தூய ஆவியாரே பரிந்து பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் இறைவனின் சித்தம் புரியாது நிற்கின்ற வேளைகளில், இறைவனின் திட்டம் என்னவென்று அறியாது நிற்கின்ற வேளைகளில், நமது முடிவுகள் தவறாக செல்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் மனிதர்களிடம் ஓடி செல்லக்கூடாது. இந்த உலக மனிதர்களிடம் ஓடி செல்லக்கூடாது. திருப்பாடல் 118 8ஆம் வசனத்திலே கூறுவது போல, மனிதர்களிடம் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக, அன்னை மரியாளை பின்பற்றியவர்களாக, தூய ஆவியாரின் வழி நடத்தலை, தூய ஆவியாரின் ஆற்றுகையினை, தூய ஆவியாரின் துணையினை முழுதாக நம்பியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இறை திட்டத்தினை நிறைவேற்றும் வேட்கை கொண்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ, தூய ஆவியாரின் வழி நடத்தலை, தூய ஆவியாரின் அருட்கொடைகளை, தூய ஆவியாரின் ஆற்றுப்படுத்தலை வேண்டியவர்களாக இந்த திருவெளிப்பில் தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன். ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனே, அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே, அசைவாடுமே அருட்பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே, இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே, இறங்கி வாருமே,
உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. செபிப்போமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, தூய ஆவியாரின் பெருவிழா திருவழிப்பை கொண்டாட உமது திருச்சமூகமாய் எங்களை ஒன்று கூட்டிய உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த ஆராதனை வேளையில் உமது பிரசன்னத்தின் நிழலில் நாங்கள் அமர்ந்திருக்க நீர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை போற்றுகின்றோம். எமது வாழ்வில் இறைவனின் திட்டத்தை தெளிவாக எமக்கு வெளிப்படுத்துவர் தூய ஆவியார் என்பதை மரியன்னையின் வாழ்வு எமக்கு சிறப்பாக கற்பிக்கிறது என்ற உன்னத சத்தியத்தை எமது இதயங்களில் இன்று விதைத்திருக்கிறீர். இறைவா, உம்முடைய தூய ஆவியானவர் எத்தகைய வல்லமையோடு அன்னை மரியாள் மீது நிழலிட்டு அவளுடைய வாழ்வில் உமது தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தினாரோ, அத்தகைய ஒளியை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பாய்ச்ச வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். உலக குரல்களின் இரைச்சல்களின் மத்தியில் தூய ஆவியானவரின் மெல்லிய குரலை துல்லியமாக கேட்டு உமது திருவிழத்தை கண்டுகொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். அன்னையின் வாழ்வை போல இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று உமது திட்டங்களுக்கு முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் எங்கள் இதயங்களில் உருவாக்கியருளும். ஆண்டவரே, எங்களது இந்த ஆராதனை பகுதி இப்போது நிறைவு பெறுகிறது. ஆயினும் உமது சந்நிதியில் இந்த திருவிழிப்பு ஆராதனை இன்னும் நிறைவு பெறவில்லை. இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த தூய இரவில் எமது செப எழுப்புதல்களும் ஆவியின் தாகமும் தொடர்ந்து நீடிக்க செய்யலும். அடுத்து வரும் ஆராதனை பகுதிகளையும் அதில் கலந்து கொண்டு வழிநடத்தவிருக்கும் உமது பிள்ளைகளையும் தூய ஆவியானவர் தாமே தொடர்ந்தும் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இந்த திருவிழிப்பு ஆராதனையின் ஒவ்வொரு நிமிடமும் எமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு புதியதொரு பெந்தகோஸ்த் அனுபவத்தை தருவதாக. உமது ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் எங்களை நிரப்பி வரவிருக்கும் பெருவிழா திருப்பலியை நாங்கள் தகுந்த தயாரிப்போடு எதிர்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே.